Hi guys, welcome to Mupalai Training Academy. So very good morning to all. எல்லாருக்குமே காஃபி வித் ஹரிஷ்ல காலையில வந்து காஃபியோட உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சோ காஃபி குடிக்கிறதோட மட்டும் இல்லாம கொஞ்சமா காஃபி கொஞ்சம் நிறைய படிப்பு நிறைய முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாச்சு படிங்க பாஸ் இதுக்கு மேலயாவது அப்படினு சொல்லி நாங்க சொல்லிருக்கோம். சோ இந்த ஒரு முயற்சியோட நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் வரக்கூடிய தேர்வுகளை வந்து எளிய முறையில் நீங்க என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அணுகவே முடியும். சோ அந்த வகையில காஃபி வித் ஹரிஷ்ல இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சோ எண்ட் ஆஃப் தி செஷன்ல இருக்கக்கூடிய ரேபிட் ஃபயர் ரவுண்ட்லயே நீங்க என்ன பண்ண போறீங்க கிளியர் கட்டா ஆன்சர்ஸ் வந்து ப்ரோசீட் பண்ண போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகேவா? தி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து புரட்சிகளை பத்தி பார்க்க போறோம். சோ புரட்சிகள் அப்படினோனே நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய புரட்சிகள் இல்ல. ஒவ்வொரு துறைகளிலுமே சில புரட்சிகளை ஏற்படுத்தி அந்த பொருட்களுடைய விலையை வந்து அந்த பொருட்களுடைய மகசூலை வந்து அதிகப்படுத்துறதாகட்டும் இல்ல அந்த பொருட்களுடைய தரத்தை அதிகப்படுத்துறதாகட்டும் அது மாதிரி சில புரட்சிகள் செஞ்சிருப்பாங்க. சோ அந்த வகையில் இருக்கக்கூடிய புரட்சிகள் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு மெமரைஸா இருக்கும். ஆனா பட் நான் ரீகால் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை இல்ல. சோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சோ நம்ம வேகமா போயிடலாம். முதல்ல உணவு தானிய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உணவு தானிய புரட்சின்றதை விட வேளாண்மை புரட்சினே சொல்லலாம். வேளாண்மை புரட்சி விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும், விவசாயத்துல வந்து மகசூலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி. எதுக்கு இதனுடைய பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி தான் இதனுடைய பெயர். ஓகேவா? பசுமை புரட்சி. அப்ப பசுமை புரட்சி என்றால் எதற்கானது? வேளாண்மைக்கானது. விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தணும், அதனுடைய மகசூலை வந்து அதிகப்படுத்தணும், விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிர் வகைகள் மூலமாக லாபம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி தான். சோ பசுமை புரட்சியினுடைய தந்தை யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து பசுமை புரட்சியினுடைய தந்தை ஆவார். இவர் வந்து மறைஞ்சும் போயிட்டார். இவருக்கு வந்து ரீசெண்டா எந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட்? பாரத ரத்னா அவார்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது கரண்ட் அஃபேர். ஓகேவா? கரண்ட் அஃபேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி வந்து எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். எந்த பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கு? பாலோட சம்பந்தப்பட்டிருக்கு. சோ வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள். ஓகேவா? வர்கீஸ் குரியன் அவர்கள் தான் எதனுடைய தந்தை? வெண்மை புரட்சியினுடைய தந்தை. சோ இவருடைய பிறந்த நாள் எப்போன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. அதாவது நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்றைய தினத்துல பிறந்த வர்கீஸ் குரியன் அவர்கள் வெண்மை புரட்சியின் தந்தையின் காரணமாக இருந்தாங்க. அந்த வெண்மை புரட்சி எதனோட தொடர்புடையது? பாலோட தொடர்புடையது. அதனால அந்த நவம்பர் 26 தேசிய பால் தினமாவும் நம்ம கொண்டாடுறோம். என்னவா கொண்டாடுறோம்? தேசிய பால் தினம். ஓகேவா? அப்ப வெண்மை புரட்சி எதோட தொடர்புடையது? பாலோட தொடர்புடையது. பசுமை புரட்சி எதோட தொடர்புடையது? உணவு தானிய புரட்சியோட தொடர்புடையது. நீல புரட்சி எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீன். நீல புரட்சி எதோட தொடர்புடையது? மீன். இந்த கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் வந்து நீளமா தான் இருக்கும். சோ நீளமா கடல் இருக்கிறதுனால ரொம்ப நீளமாவும் இருக்கும், ப்ளூ கலர்லயும் இருக்கும். சோ அது நீல புரட்சி. அந்த நீல புரட்சி எதோட தொடர்புடையது? மீனோட தொடர்புடையது. சோ மீன் உற்பத்திகளை அதிகப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி. அடுத்தது மஞ்சள் புரட்சி. இந்த மஞ்சள் புரட்சி எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். ஓகேவா? சோ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சன்ஃபிளவர் ஆயில் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சன்ஃபிளவர் ஆயில் வந்து சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியகாந்தி பூல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். அப்ப சன்ஃபிளவர் ஆயில் சன்ஃபிளவர் பூ எந்த கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்ப மஞ்சள் புரட்சி எதோட தொடர்புடையது? எண்ணெய் வித்துக்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நாலுமே ஈஸியா. ஒண்ணு பசுமை புரட்சி, உணவு தானியம், வேளாண்மை புரட்சின்னு சொல்லலாம், விவசாய புரட்சின்னு சொல்லலாம். வெண்மை புரட்சி வந்து பாலோட தொடர்புடையது. ஏன்னா பால் வெள்ளை கலர்ல இருக்கும், நீல கலர்ல கடல் இருக்கும். அப்ப கடல்ல இருக்கக்கூடிய மீனுடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீல புரட்சி எடுத்துன்னு வந்தாங்க. மஞ்சள் புரட்சினாலே சன்ஃபிளவர் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எண்ணெய் புரட்சிகள். ஓகேவா? எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தங்க புரட்சி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்களுக்கான ஒரு புரட்சி தான். மேலும் ஆப்பிள் சொல்லலாம், எக்ஸாக்டா சொல்றதா தான். சோ பழங்களுக்கான ஒரு புரட்சி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா தங்க புரட்சி. அப்ப தங்கம்னா பழங்கள் மேக்சிமம் வந்து ஒரு தங்க கப்புல வந்து அந்த காலத்துல எல்லாம் அரேஞ்ச் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தங்க புரட்சி வந்து பழங்களோட தொடர்புடையது. அதுல முக்கியமா ஆப்பிளோட தொடர்புடையது. கருப்பு புரட்சி எதோட தொடர்புடையது? கருப்புனாலே நம்மளுடைய கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அந்த பெட்ரோலியத்துடன் தொடர்புடையதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு புரட்சி. அப்ப கருப்பு புரட்சினாலே கருப்பு தங்கம், நிலக்கரி, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருப்போம்ல. அப்ப பெட்ரோலிய பொருட்களுடன் தொடர்புடையதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெள்ளி இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அப்ப அது வெண்மை புரட்சினா கண்டிப்பா கிடையாது. பால் தான் வெண்மை புரட்சின்னு சொல்லிட்டோம். அப்ப முட்டை உடைச்சி அந்த வெள்ளை கருவை அப்படியே ஊத்துனீங்கன்னா வெள்ளி மாதிரி இருக்கும், வெள்ளி கம்பி மாதிரி வரும். அந்த வெள்ளை கருவை இப்படியே ஊத்துனீங்கன்னா வெள்ளி கம்பி மாதிரி இருக்குமா? அப்ப வெள்ளி புரட்சி எதோட தொடர்புடையது? முட்டையோட தொடர்புடையது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வட்டம் போது மறுபடியும் முட்டையோட எடுத்துன்னு வந்துருப்பாரு. வட்டம் வந்து வேற. ஓகேவா? அது சொல்லிடலாம். அப்ப வெள்ளி புரட்சி எதோட தொடர்புடையது? முட்டையோட. தங்க இழைனாலே நூல் இழை மாதிரி பயிர்.
அப்ப தங்க இழை எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா சணல். சணல்னு சொல்லக்கூடிய ஜூட், இது எக்கு, இது பெட்ரோலியம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, தெரியுது எங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதி போடுங்கன்ட்டு. இது வந்து ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அப்ப தங்க இழை புரட்சி இங்கிலீஷ்ல வந்து கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைபர்னாலே இழை, சோ ரிவல்யூஷன். ஓகேவா? புரட்சினாலே என்னது? ரிவல்யூஷன். அது வந்து எதோட தொடர்புடையது? ஜூட், சணலோட தொடர்புடையது. வெள்ளினாலே சில்வர் ரிவல்யூஷன், கருப்புனாலே பிளாக் ரிவல்யூஷன், தங்கனாலே கோல்டன் ரிவல்யூஷன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவல்யூஷனும் ஒவ்வொரு விஷயத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டோம். அப்போ தங்க புரட்சி வந்து ஃப்ரூட்ஸோட, பழங்கள், ஆப்பிள். கருப்பு புரட்சி பிளாக் ரிவல்யூஷன் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட. வெள்ளி புரட்சி சில்வர் வந்து பாத்தீங்கன்னா எக்கோட சம்பந்தப்பட்டது. தங்க இழை புரட்சி கோல்டன் ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா சணலோட தொடர்புடையது. சோ அடுத்தது வட்ட புரட்சி, ரவுண்ட் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ரிவல்யூஷன். சோ ரவுண்ட் அப்படின்னா முட்டை மட்டும், முட்டை இருக்கிறது ஓவல் ஷேப், நாட் ஏ ரவுண்ட். ஓகேவா? அப்ப வட்டமா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, வட்டமா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோட தொடர்புடையதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா வட்ட புரட்சி, பொட்டேட்டோ. ஓகேவா? சரி, அது வந்து அப்ப வட்ட புரட்சி வந்து எதோட தொடர்புடையதா இருக்கும்? உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோட தொடர்புடையதா இருக்கும். சிவப்பு புரட்சி ரெட் ரிவல்யூஷன். ஓகேவா? ரெட் ரிவல்யூஷன் இது எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல எதுங்க இருக்கும்? காய்கறியில தக்காளி. சோ தக்காளியோட தொடர்புடையது டொமேட்டோ. இன்னொன்னும் இருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா மீட். ஓகேவா? மீட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இறைச்சி. இந்த சிக்கன், மட்டன் இதெல்லாம் தக்காளி போட்டு தான் சமைப்பீங்க. சோ அந்த இறைச்சியோட தொடர்புடையது. ஏன்னா இறைச்சியை வெட்டினாலும் ரத்தம் வரும், சிகப்பு கலர்ல தெரியும், தக்காளியும் சிகப்பு கலர்ல இருக்கும். அப்ப இது ரெண்டு புரட்சியுமே எதோட தொடர்புடையது? சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது. இளஞ்சிவப்பு புரட்சி, சிவப்பு வேற, இளஞ்சிவப்பு வேற. இளஞ்சிவப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல பிங்க் ரிவல்யூஷன். என்னது? பிங்க் ரிவல்யூஷன். ஓகேவா? பிங்க் ரிவல்யூஷன் எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். ஏன்னா வெங்காயம் என்ன கலர்லமா இருக்கும்? பிங்க் கலர்ல இருக்கும். சோ வெங்காயத்தோட தொடர்புடையது எறா. மீன்னா ப்ளூ, எரால். எரால் மீன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி. இன்னமும் இருக்கு, பார்மாடிகல்ஸ் சொல்லுவாங்க. மெடிக்கல்ஸ், அந்த மருந்துகள் இருக்கும்ல, அந்த மருந்துகளுக்கும் எது சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி. நம்ம வயிறு அசிடிட்டியா இருந்துச்சுன்னா அந்த ஜெலிசில் கலக்கி குடிப்போம். ஜெலிசில் என்ன கலர்ல இருக்கும்? பிங்க் கலர்ல இருக்கும். சோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க மருந்துகளுக்குமே. ஆனா நமக்கு ஸ்கூல் புக்ல அது கொடுக்கல, பட் ஆனா அதுவுமே இருக்கு மருந்துகளுக்கு. அப்ப நமக்கு வெங்காயம், எறால் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே இளஞ்சிவப்பு புரட்சியோட சம்பந்தப்பட்டது. கூட வந்து பார்மாடிகல்ஸ், மருந்துகளுமே சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்தது சாம்பல் புரட்சி, கிரே ரிவல்யூஷன். கிரே ரிவல்யூஷன். சோ கிரே ரிவல்யூஷன் எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயிர் வச்சிடுறோம். பசுமை புரட்சியில வேளாண்மை அதிகமா மகசூல தந்துகிட்டு இருக்கு. அப்படி மகசூல தரக்கூடிய பயிர்கள் அதிகப்படியா வளரணும், நல்லா வளரணும்னா நம்ம எது போடணும்? உரம் போடணும். அந்த உரத்தினோட சம்பந்தப்பட்டதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரே ரிவல்யூஷன். அப்ப கிரே உரம் வந்து எந்த கலர்ல இருக்கும்? கிரே கலர்ல இருக்கும். அடுத்தது பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பழுப்பு அப்படின்னா பிரவுன் ரிவல்யூஷன். என்ன ரிவல்யூஷன்? பிரவுன். பிரவுன் கலர்ல எது இருக்கும்? கோகோ. கோகோ அப்படின்னா காஃபிகள், காஃபி கொட்டை இருக்குல்ல, கோகோ. கோகோ. லெதர். லெதர்னா என்ன சொல்றது? அந்த லெதர் இருக்கும்ல, அந்த லெதரோட சம்பந்தப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா பழுப்பு புரட்சி. எக்ஸாக்டா எனக்கு தமிழ்ல வரல டக்குன்னு. சோ பிரவுன் ரெவல்யூஷன் சம்பந்தப்பட்டது வந்து கொக்கோ, லெதர். ஓகேவா? சோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஃபாஸ்டா போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தேன்? பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். இங்கிலீஷ்ல சொல்லல, கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் எதோட சம்பந்தப்பட்டது? அக்ரிகல்ச்சரோட சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அதுதான் வேளாண்மை புரட்சின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா மில்க், பாலோட சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ். ஓகேவா? அடுத்தது மஞ்சள் புரட்சி, எல்லோ ரிவல்யூஷன் எதோட சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். ஓகேவா? எண்ணெய் வித்துக்களோட சம்பந்தப்பட்டது. இதுவே தங்க புரட்சினா கோல்டன், அது எதோட சம்பந்தப்பட்டதுன்னா பழங்களோட சம்பந்தப்பட்டது. கருப்பு புரட்சினா பிளாக் ரெவல்யூஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட சம்பந்தப்பட்டது. வெள்ளி புரட்சினா சில்வர், முட்டை, எக்கோட சம்பந்தப்பட்டது. தங்க இழை புரட்சினா கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், சணல், ஜூட்டோட சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அடுத்தது வட்டம். வட்டம்னாலே முட்டை தான் வட்டமா இருக்கும். சோ முட்டைன்ற அது ஓவல் ஷேப்ல இருக்கும். உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, ரவுண்ட் ரிவல்யூஷன். சிவப்பு புரட்சி ரெட் ரிவல்யூஷன் சொல்லிருக்காங்க. சோ வெட்டினா தக்காளி வந்து சிவப்பு கலர்ல தெரியும், மீட், இறைச்சிகள் தெரியும். இளஞ்சிவப்பு புரட்சினா பிராணும் சொல்லலாம், வெங்காயம் சொல்லலாம், பார்மாட்டிகல்ஸ் சொல்லலாம். அடுத்தது சாம்பல் புரட்சினா உரங்கள் சாம்பல் நிறத்தில்
நிறத்துல இருக்கும். சோ ஃபெர்டிலைசர்ஸ். பழுப்பு பொருட்சினா கொக்கோவும் சொல்லலாம், லெதர்னும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இந்த பத்தி ஒரு சில முக்கியமான தகவல்கள். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDI. HDI இனுடைய விரிவாக்கம் என்ன? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள குறியீடு, மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பாராமீட்டர்ஸ்ல வந்து கணக்கெடுத்து உலக நாடுகள்ல மனிதவள குறியீட்டுல இந்தியா எந்த இடத்துல இருக்கு, மற்ற நாடுகள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. சோ மனித வளங்களை அது மனிதர்களால முக்கியமா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 தகவல்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, கணக்கிடுவாங்க. சோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். முதல்ல அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சிட்டீங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஏன்னா நாலு பேர் விரிவாக்கம் கேட்டாலே தெரியாம உட்காந்துட போறோம், நம்ம கண்டிப்பா தெரியும், ரீகால் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1990ல தொடங்கப்பட்டது. இது யாரால தொடங்கப்பட்டதுன்னா 2 பொருளாதார வல்லுநர்களால முன்மொழியப்பட்டிருக்கு. 2 பொருளாதார வல்லுநர்கள். அவங்க எங்க இருக்காங்கன்னா, ஒருவர் நம்மளுடைய இந்தியாவில் இருக்காரு, இன்னொருவர் நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தான்ல இருக்காரு. சோ 2 பேரால தொடங்கப்பட்டது. அப்ப இந்தியாவில் பொருளாதார வல்லுநர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நோபல் பரிசு கண்டிப்பா கொடுத்துக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு பொருளாதார வல்லுநரால முன்மொழியப்பட்டதுதான் இது. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமர்த்திய குமார் சிங். குமார் சென், சாரி சிங்கிள்ல சென். ஓகேவா? அமர்த்திய குமார் சென் ஒருவர். இன்னொருவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த எனக்கு டக்குன்னு நேம் வரல, இஸ்மா முல்லக். ஓகேவா? அவரால வந்து தொடங்கப்பட்டது. சோ 2 பொருளாதார வல்லுநர்கள், ஒருவர் பாகிஸ்தான், ஒருத்தர் வந்து இந்தியா. சோ அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, 1990. சோ இந்த 2 வருஷம் எழுதியிருக்கேன். இந்த 2 வருஷத்தை பார்க்கும்போது உனக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த 2 வருஷத்தை எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 1969, இன்னொன்னு 1980. சோ இந்த 2 வருஷத்துல உனக்கு ஞாபகம் வந்திருக்கணும்னா அந்த வங்கிகளை வந்து தேசியமயமாக்கப்பட்டது ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சோ 1969ல எத்தனை வங்கிகளை வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வங்கிகளும், 1980ல 8 வங்கிகளையும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 1969ல 14 வங்கிகள், 1980ல 8 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்காங்க. சோ இது அடுத்து நான் பகிரப்பட்ட ஒரு சின்ன தகவல்கள். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இங்க எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றேன். நமக்கு திட்டக்குழு எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிளானிங் கமிஷன். அந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக வந்ததுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகேவா? நிதி ஆயோக் எப்ப எடுத்துட்டு வந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நிதி ஆயோக் வந்து ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2015 வருஷம் கொண்டுட்டு வந்தாங்க. காரணம் என்னன்னா, திட்டக்குழு என்பது காங்கிரஸால முன்மொழியப்பட்ட ஒரு பெயர், பிளானிங் கமிஷன். ஓகேவா? இந்தியா வந்து அது ஒரு சிந்தனை குழுன்னு சொல்லியிருப்பீங்க. இந்தியாவை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திட்டக்குழு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு காங்கிரஸால் முன்மொழியப்பட்ட பெயர். அப்ப அதை மாத்தணும்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் வந்த உடனே 2014ல வராங்களா மோடி அவர்கள், எலெக்ஷன்ல வின் பண்ணி 2014ல வராங்க. அப்ப அவர்கள் அதனுடைய பெயரை என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. என்னன்னு மாத்துறாங்க? நிதி ஆயோக் அப்படின்னு மாத்துறாங்க. நிதி அப்படின்னாலே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடு, தேசிய நிறுவனம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அதுதான் நிதி ஆயோக். இந்த திட்டக்குழுவினுடைய மாற்று பெயர் தான். அது ஆண்டு தொடங்கப்பட்டது, மோடி அவர்கள் பதவியேற்றப்பட்ட அடுத்த வருஷமே ஜனவரி 1, 2015ல பேரை மாத்திட்டாங்க. நிதி ஆயோக் தோன்றியது. அப்ப நிதி ஆயோகினுடைய சேர்பர்சன் யார், சேர்மன் யார்? Who is the chairman of நிதி ஆயோக்? சேர்பர்சன் இல்லவா, சேர்மன், தலைவர். நிதி ஆயோகினுடைய தலைவர் யார்? தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதும் யார் தான் இருப்பாங்க? பிஎம் தான் இருப்பாங்க. பிஎம் யாரு? நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் நிதி ஆயோகினுடைய தலைவர். இப்போ சோ வைஸ் பிரசிடென்ட், தலைவர் வந்து அவர் சொல்ற வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவோம்ல. துணை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சுமன் பெரி. ஓகேவா? யாரு? சுமன் பெரி. இவர் வந்து நிதி ஆயோகினுடைய துணை தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிதி ஆயோக் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2015. அவருடைய துணை தலைவர் இப்ப வந்து சுமன் பெரி, கரண்ட் அஃபேர்ஸ். தலைவர் எப்போதுமே யாரா தான் இருப்பாரு, குடியரசுத் தலைவரா இருக்க மாட்டாரு. நம்மளுடைய பாரத பிரதமர், பிஎம் தான் இருக்கணும். பிரதமர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி குடியரசுத் தலைவர் போட்டு போறீங்க, பிரதமர். ஓகேவா? அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு. கிசான் என்றாலே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயி. கிசான் என்றாலே யாரு? விவசாயி. அவருக்கு கொடுக்கக்கூடிய கடன் அட்டை, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அட்டை தான் கிசான் கிரெடிட் கார்டு. அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அட்டை வந்து அவர்களுடைய நிலத்தை வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்டவருக்கு
யார் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னா ஆர்பிஐ கண்டிப்பா கொடுக்கும். இந்த கிசான் கிரெடிட் கார்டை வழங்குறவங்க யாருன்னா ஆர்பிஐ ஒருத்தர். ஆர்பிஐனுடைய அதாவது முழு அனுமதியோட இன்னொரு நிறுவனம் கொடுக்கும். ஆனா ஆர்பிஐ பர்மிஷனும் இருக்கணும். இன்னொரு நிறுவனம் யாருன்னா நபார்டு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நபார்டு வந்து முழுக்க 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 விவசாயிகளுடைய நலனுக்காகவும் ரூரல் நலனுக்காகவும் செயல்படக்கூடியதுதான் நபார்டு. பேர்லயே இருக்கு. NA நேஷனல், B பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதுதான் பேரே. விவசாயத்தையும் ரூரலையும் டெவலப் பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய வங்கி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நபார்டு. அப்ப இவங்க ரெண்டு பேருடைய பர்மிஷனோட தான் எந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க? கிசான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அடுத்து கொஸ்டின் செக்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த 3 பேரை மட்டும் கடைசியா பார்த்துடலாம். சோ இந்த 3 முறைகள் உங்களுக்கு தெரியும். ஜமீன்தாரி முறை, மஹல்வாரி முறை, ரயத்வாரி முறை. சோ ஜமீன்தாரியில என்ன சொல்றாங்கன்னா நில வருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடிய நில உரிமையாளர் தான் யாரு? ஜமீன்தார். அந்த காலத்துல வந்து சொல்லிடுவாங்க, ஜமீன்தார் என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குறோம், இந்த நிலத்துல நீங்க யார வேணாலும் ஆள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம். விவசாயம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எனக்கு யாரு கொடுத்துடணும்? அரசுக்கு வருவாயை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்ப நிலத்துக்கான வருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நில உரிமையாளர் தான் யாரு? ஜமீன்தார். அப்ப அந்த நிலம் யாருக்கானது? ஜமீன்தாருக்கானது. அந்த காலத்துல ஜமீன்தாருக்கெல்லாம் பண்ணையம் பார்த்திருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஜமீன்தாருக்கான நில உரிமை கொடுக்கப்பட்டிரும். அவருடைய நிலத்துல அவர் வந்து ஆளுங்களை வச்சு இது பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எதை யாருக்கு கொடுப்பாங்க? அரசுக்கு வரியா செலுத்துவாங்க. மகள்வாரி, இது ஜமீன்தார்ன்றதுனால ஜமீன்தாரை பத்தினது, அவர் நில உரிமையாளர். மகள்னாலே மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களான குழு. புரியுதா? அப்போ இங்கேயும் நில வருவாய் நடக்க போது இங்கேயும் நிலத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு சில இடத்துல நிலத்தை கொடுத்துட்டு அந்த கிராம தலைவர் வந்து அந்த நிலத்தை உழுது அது மூலமா வரக்கூடிய வருவாயை வந்து எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு தருவாங்க. இந்த இடத்துல அந்த கிராம மக்களுக்கு அந்த நிலம் சொந்தம் கிடையாது. ஓகேவா? அப்ப மகள்வாரியில நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களுக்கான குழு. நில வருவாயை இங்க ரெண்டுமே அங்கதான். இது நில உரிமையாளர், அது கிராம மக்கள். ரயத்வாரி, இதுதான் நம்ம இப்ப விவசாயம் பார்க்கிற கணக்கு. நிலத்தை பயன்படுத்துதல் மற்றும் உரிமைகளை நிலத்தை உழுபவர் பெற்றிருத்தல். யார் அந்த நிலத்தை உழறாங்களோ அவருக்கே அந்த உரிமை இருக்கும். அந்த உழறவருக்கே அது வருமானத்துக்கானதும் இருக்கும், உரிமையும் இருக்கும். அதை பயன்படுத்துறதாகட்டும் அல்லது அதனுடைய அந்த நிலத்துக்கான உரிமையாகட்டும் எல்லாமே அந்த நிலத்தை உழுபவரே பெற்றிருத்தல் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயத்வாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 முறைகள் தெரியுதா? ஜமீன்தாரி, மஹல்வாரி, ராயத்வாரி. அது ஜமீன்தார் நில உரிமையாளர், இது மக்களுக்கானது. சோ கிராம மக்களுக்கான குழு. மஹல்வாரி, ரயத்வாரி வந்து எவர் பெற்றாரோ அவருக்கானது. சோ ஃபைனல் செட் ராபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்கான क्वेश्चन சரி செக்ஷன் இருக்கு. 6 கேள்விகள் கேட்டிருக்கேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடு. முதல் கேள்வி நிதி ஆயோகனுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்கேன். நிதி ஆயோகனுடைய தலைவர் யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன விட. சோ கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது யாருன்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது சாம்பல் புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சாம்பல் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஈஸி தானே. சாம்பல் கலர்ல என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன், எதுக்காக அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன், அது சீக்கிரமா சொல்லிடுங்க. அடுத்தது 1969ஆம் ஆண்டு எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ 1969ல நேஷனலைஸ் பண்ணது பேங்க்ஸ், எத்தனை பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது HDI இருக்குல்ல, அதனுடைய விரிவாக்கம் என்ன? கேள்வி கவனிச்சுக்கோ. HDI விரிவாக்கம் என்ன? மேலும் இந்தியாவை சேர்ந்த யாரால் எந்த வருடம் தொடங்கப்படுது? 3 கேள்வி இருக்கு. HDI எப்ப தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்கேன், அதனுடைய விரிவாக்கமும் கேட்டிருக்கேன், மேலும் இந்தியாவை சேர்ந்த யாரால் அதை தொடங்கப்பட்டது பேர் எழுதியிருக்கேன். ஓகேவா? அதை கரெக்டா சொல்லிடு. அடுத்தது நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களான குழுவின் பெயர் என்ன? ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, நில வருவாய், அந்த நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த குழு இருக்காங்களா, அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட், வட்ட புரட்சி எதனுடன் தொடர்புடையது? சாம்பல் புரட்சி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்ட மாதிரி வட்ட புரட்சி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கேன். சோ மறக்காம இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.